சிங்கப்பூர்ல நாம ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ எஸ், நமக்கு அங்க இருக்கிற செல்வாக்குக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், பிரமாதமா பண்ணிடலாம். இந்த சம்பந்தம் அமைஞ்சது குடும்ப அளவில் மட்டும் இல்லை, தொழில் அளவுலையும் நம்ம முன்னேற்றத்துக்கு அச்சாரம் போடுற மாதிரி தான். எனக்கு தமிழ்நாட்டில் அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? எனக்கு கூட தான் உங்களை போல நல்ல மாப்பிள்ளை கிடைச்சது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சாரதா, எங்க போயிட்டு வர? சம்மந்தி வந்திருக்காரு பாரு. வந்த உடனே உன்னதான் கேட்டாரு, சம்மந்தி அம்மா எங்க எங்கன்னு. அப்படியா? வாங்க. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம், இதை வர. ஏண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சம்மதியும் மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேசாம ஒப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வர. வேற என்ன பண்ணணும்? என்னையும் உங்களை மாதிரி அவங்க முன்னாடி உட்காந்து வழிய சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வந்தவங்கள வாங்க, சாப்பிட்டீங்களா, 2 வார்த்தை கேட்க வேணா. சுத்த மரியாதை தெரியாத இருக்கே. சரி சரி, போய் நல்ல காப்பி 2 போட்டு கொண்டா போ. ஏய், ஏண்டி இப்படி மூஞ்சிய உம்முன்னு தொங்க போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்சு தொலையன். உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? அபியை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல நம்மளை பத்தி என்னடி? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு முதல்ல காப்பி போட்டு கொண்டா. வரும்போது கொஞ்சம் சிரிச்சு தொலைச்சிக்கிட்டு வா. என்னங்க? ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு விஷயம் பேசிட்டு வந்தேன். அது சரி, என் மருமக எங்க? அவளை கூப்பிடுங்க. உள்ளதானே இருந்தா. சுமதி, சுமதி, வரேன்பா. உங்க மாமனார் உன்னை பார்க்கணுமாமா, வா. வாங்க அங்கிள், வாங்க. ஹாய். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். டேய், அது கூடுறா. என்னது? ஒன்றும் இல்லை, மருமகளுக்கு ஒரு ப்ரெசென்ட். ஓ, உனக்காக நானே கடைக்கடையா ஏறி செலக்ட் பண்ணது. என் டேஸ்ட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. கொண்டா. அம்மா கிட்ட கொண்டு காமிச்சிட்டு வா போ. சரிப்பா. அம்மா, இத பாரு, நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு மாப்ள. என்ன விலை? விலை கம்மி தான், ஜஸ்ட் 1 lakh. ரொம்ப நன்றிங்க. என்னங்க இது? என் மருமகளுக்கு என் மகன் பரிசு வாங்கி கொடுக்குறான், இதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு? நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை போல ஒரு நல்ல சம்மந்தி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனுங்க. இதை போய் என்ன பெருசாக பேசுறீங்க? அதற்கிட்ட சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சம்மந்தி? ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு தினமும் கேப்ஸில் தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அது அவ்வளவா சௌகரியமாக இல்லை. அதனால் ஒரு காரை சொந்தமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். எங்கே வாங்கலான்னு ஒரு ஐடியா கொடுங்களேன். ஆட, இவ்வளவுதானா? என்ன சம்மந்தி நீங்க? நீங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிரமாதமான கார் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கு காலையில நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் வாசல்ல 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புது கார் ஒன்று நிற்கும். போதுமா? எதுக்கு சம்பந்தி உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? ஆட, நீங்க என்னங்க சிரமம் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சம்மந்தி, நீங்க வாடகை கார்ல போயிட்டு வந்தா அப்புறம் ஏன் பிரஸ்டேஜ் என்ன ஆகும்? இருந்தாலும் இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு இன்னும் நான் என்னென்னமோ செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதையெல்லாம் தயவு செஞ்சு நீங்க மறுக்காம ஏத்துக்கணும். ஏமா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உன் மகளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்கியே. மூஞ்சியை எப்ப பாரு தொங்க போட்டுட்டே வச்சுட்டு. பெத்த மக நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அம்மா உலகத்திலே நீயா தான் இருப்ப. அம்மா, என்ன அபி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா. அம்மா, வீட்ல உட்காந்து என்னம்மா பண்றது? ஆபீஸ்க்கு போனா வேலையிலயாவது கவனம் செலுத்தலாம். லைஃப்ல ஒரு முன்னேற்றமாவது கிடைக்கும். வீட்ல வேலை இல்லாம இருக்கும்போது மனசுல எந்த பாரமும் இருக்கக்கூடாது. ஆனா நம்ம நிலைமை இப்போ அப்படியா இருக்கு?
நான் கிளம்புறேம்மா. 2 நாள் லீவ் போட்டு வீட்ல நிம்மதியா இருன்னு உங்க முதலாளியே சொன்னாரு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசியில் இப்படி ஆயிப்போச்சுமா. வாழ்க்கையில நான் ஓய்வா இருக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு போல. ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்கிற வேலையாவது பார்ப்பேன். உஷா கிட்ட கொஞ்சம் பேசுவேன். அப்படியே டைம் பாஸ் ஆயிடும். அப்புறம் அம்மா, இன்னொரு விஷயம். இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். இத பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அப்புறம் ஆனந்திக்கிட்டையும் ஆர்த்திக்கிட்டையும் சொல்லி வை. ஏன்னா அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது சண்டை கிண்ட போட்டுற போறாங்க. சரி, இந்த நோட்டீஸ் வந்திருக்குல்ல, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இதை கான்ஜுகல் நோட்டீஸ்னு சொல்வாங்கம்மா. இதுக்கு நாம உடனே விளக்கம் சொல்லணும். என்ன விளக்கம்? அதான் மிஸ்டர் பாஸ்கர் கேட்டிருக்காருல, ஏன் பொண்டாட்டியா நடந்துக்கலன்னு. அப்படி நான் நடந்துக்கிட்டேனா இல்லையான்னு விளக்கம் சொல்லணும். சொல்லலைன்னா என்ன ஆகும்? கொடுக்கலன்னா 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு அப்புறம்? அப்புறம் உன் பொண்ணுக்கு விடுதலை தான். அம்மா, அம்மா, நீ அழாதம்மா, கவலைப்படாத, சந்தோஷமா இரு. எல்லாம் சரியாயிடும். சரி, இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். தைரியமா இரு. மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் பாஸ்கர். என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற? இந்த மாதிரி ஒரு அசிங்கமான நோட்டீஸ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் நீங்க என் கூட புருஷனா வாழலையா? இல்ல வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு தான் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்களா? இது நம்ம 2 பேரையும், நமக்கு நடந்த கல்யாணத்தையும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? டேய் வாய் மூடுறே. நான் பொழுதுபோக்கு அம்ச நான் அமிச்சிருக்கேன். அதுக்கு யார் காரணம்? நீதானே. நானா? நானா நீங்க பண்ண அசிங்கத்துக்கு எல்லா அசிங்கத்துக்கும் நீதாண்டி காரணம். பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இல்லாம உங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்க. இதனால என்னாச்சு? போலீஸ்கார வீட்டுக்கு வரா, எம்எல்ஏ கைய வைக்கிறான், பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரியல அசிங்கமா கேட்டுட்டு போறான். ஏய், நீ ஒழுங்கா இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ஓஹோ, ஒரு போலீஸ்கார வீட்டுக்குள்ள வந்து மிரட்டினா உடனே பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் அனுப்பிடுவீங்களா? நீங்க ஆம்பளை தானே? ஏன் என் பொண்டாட்டிய பத்தி பேசாத, அவ நல்லவன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், உன் மரமண்டல ஏறுற மாதிரி சொல்றேன். நீ என் பொண்டாட்டி, இந்த வீட்டுல தான் இருக்கணும். கண்ட விஷயத்தை தலையிடக்கூடாது. இது குடும்பம்டி. இது நடக்கணுங்கிறதுக்காக செஞ்சேன். அடேங்கப்பா, எங்க அம்மா வீட்ல என்ன விட்டுட்டு வந்தது யாரு? நீங்க தானே? இப்ப அப்படியே மாத்தி பேசுறீங்க. இது பாருங்க, இப்ப நான் வந்தது ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்ததா. இது ஒரு அசிங்கமான நோட்டீஸ். இதுக்கு நான் எந்த பதிலும் கொடுக்க போறது இல்ல. உங்க மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு. ஆனா இன்னும் நான் உங்களை வெறுக்கல. ஒருவேளை இந்த நோட்டீஸை நீங்க விருப்பப்பட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதை நான் கண்டுக்க போறது இல்ல. தன்னோட தப்ப தான் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர்ல கேவலமா எழுதி பொண்டாட்டி மனசை காயப்படுத்தி நம்ம உறவை நாமளே கொச்சப்படுத்திக்கிறது எந்த விதத்திலயும் நாகரிகமான காரியமே இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுறா. என்ன வேடிக்கை? வாங்க. உட்காருமா.
தனியா தான் வந்திருக்கியா? என்ன ஊங்குற? வாய் திறந்து பதில் சொல்லுமா. யாரும் கூட வரல டாக்டர், தனியா தான் வந்தேன். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? சொல்லுமா, ஏன் முடிக்கிற? ஏன் டாக்டர், ஏதாச்சும் பிரச்சனையா? எஸ், யூ ஆர் இன் ட்ரபிள். டாக்டர், கர்ப்பமா இருக்க நீ. என்ன பண்ணுவேன்? அழ வேண்டியதா? உன்ன மாதிரி அறிவு கட்ட பொண்ணுங்களா அழத்தா வேணும். யார் இப்படி பண்ணுது? உன் லவ்வரா? கூட படிக்கிறானா? சீனியர். எங்க இருக்கு உன் வீடு? உன் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? டாக்டர், சொல்லு, யார் இருக்கா உனக்கு? அப்பா மட்டும்தான் கிராமத்துல இருக்காரு, அம்மா கிடையாது. இங்க தெரிஞ்ச ஒரு வீட்டுல தங்கி இருக்கேன். யூ மீன் லோக்கல் கார்டியன்? ஆமா. சரி, நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வா. ஐயோ, வேண்டாம் டாக்டர். என்ன வேண்டாம்? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க. முட்டாள்தனமா பேசாத. கொஞ்ச நாள்ல ஊருக்கே தெரிய போற விஷயத்த மூடி மறைக்க நினைச்சா எப்படி? இதோ பாருமா, உண்மையை சொல்லிடுறது நல்லது. நீ தனியா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காத. உனக்கு வேண்டியவங்க கிட்ட இந்த உண்மையை எடுத்து சொல்லு. அவங்க உதவி உனக்கு அவசியம் தேவை. இதோ பாருமா, நீ என் தங்க மாதிரி. அதனால தான் சொல்றேன், இந்த பிரச்சனையை உன் வீட்டுல போய் எடுத்து சொல்லு. அவங்க உன் லவர் கிட்ட பேசி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. இதோ பாருமா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இதனால நீ அவசரப்பட்டு எந்த ஒரு விபரீதமான முடிவுக்கும் போயிடாத. அதனால இந்த அவமானம் மறைஞ்சிடாது. புரிஞ்சுதா? சரி, ஓகே, நான் வரேன். போயிட்டு வா. என்ன யாரையும் காணோம்? வாங்க. என்ன வாங்க, உதைக்கணும் உங்களெல்லாம். என்ன உஷா பின்ன திப்பினங்க? என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு இன்ஃபர்மேஷன் கூட பாஸ் பண்ண மாட்டீங்களா? கோச்சிக்காதீங்க உஷா, நேத்து தான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? சொல்லிருந்தா நாங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. வாங்க என்ன உஷா? போங்க. வாங்க. ஹாய். நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ ஓகே. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்களே டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்ட்டு நாங்களே வந்துட்டோம். சிரமமா? அப்போ உங்களை அட்மிட் பண்றதுக்கு நாங்க 3 லேடிஸ்மா சேர்ந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். சும்மா சொல்லக்கூடாது. உங்களையே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்க இவ்வளவு யோசிக்கிறாங்க. குழந்தைக்கு கூட ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துடலாம் போல இருக்கு. உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதனால தாங்க சொன்னேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு. வாங்க உட்காருங்க. மாத்திரையெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துக்கங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ். வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறீங்க தானே? எங்கேயும் போலியே? இல்லைங்க, எங்கேயுமே அலையிறது இல்லை. ஒரே இடத்துல உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தி? அபி, உஷா, கார்த்திக், உங்க 3 பேரை பத்தி தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன தொல்காப்பியன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பெரிய வார்த்தையில இனிமேல் சொல்லாதீங்க. சொல்லலை. தொல்காப்பியன், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்க கேஸ் இந்த வாரம் கோர்ட்ல ட்ரையலுக்கு வருது. நீங்க தான் முக்கியமான சாட்சி. உங்களை குத்துனவனை நீங்க சும்மாவே விடக்கூடாது. கோர்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும். சாரி அபி, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்க போறது கிடையாது. என்ன சொல்றீங்க? இல்ல, என்னை குத்துனவங்களை நான் அடையாளம் காட்ட போறது கிடையாது. என்ன துல்ஸ், விளையாடுறீங்களா? நாங்க 3 பேரும் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு வாதாடி இருப்போம். இங்க பாருங்க, தப்பு செஞ்சவங்களை நீங்க தப்பிக்க விடக்கூடாது. இப்போ ஏன் திடீர்னு பின்வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன பயமா? இல்ல உஷா, இந்த விஷயத்துல அபி இன்வால்வ் ஆயிருக்காங்க.
இப்போ நான் இதில் பிடிவாதமாக இருந்தால் எதிர்த்தரப்பும் பிடிவாதமாக இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கங்கிற முறையில் அபியை சாட்சி விசாரணை கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இதில் அவங்க பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி யோசிக்க வேண்டாம். உங்களை கொல்ல வந்தவங்களை நீங்க தண்டிக்கணும். வேண்டாம் அபி, இந்த விஷயத்தை லைட்டாக எடுத்துக்குவோம், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். நான் உங்களோட நன்மைக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரியான பயந்தாங்குழியா இருக்கீங்க நீங்க. சும்மா அபியோட வாழ்க்கை அவன் நன்மை சாஃப்டா ஹேண்டில் பண்ற லைட்டா ஹேண்டில் பண்றேன்னு கதையெல்லாம் விடாதீங்க தோல்ஸ். உங்களுக்கு பயம், அந்த ரவுடிங்க உங்களை ஏதாவது ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்கல்ல. என்ன தோல்ஸ், குத்துப்பட்டவங்களே குத்துனவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் குற்றவாளிங்க ஈஸியா தப்பிச்சிட மாட்டாங்க. நீங்க பயப்படுறீங்க. நான் பயப்படுறேனா? சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தேன் உஷா. அப்படி நான் பயப்படுறவனா இருந்தா என்னைக்கும் சாந்தியை விட்டு ஓடி போயிருக்கணும். இவ்வளவு ரிஸ்க்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள கூட வச்சிருந்திருக்க மாட்டேன். இந்த கேஸ்ல நம்ம தீவிரம் காட்டினா அவங்களோட கோபம் உடனடியாக அபி மேல தான் திரும்பும். அதை நான் விரும்பல. சரி ஓகே தோல்ஸ், உங்க வழிக்கே வரேன். நீங்க சொல்ற மாதிரி அபியோட நன்மைக்காக நம்ம குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டோம்னா அப்புறம் சாந்தியோட கதி, அவங்களோட சேஃப்டி. அதை நான் யோசிச்சுட்டேன் உஷா. இப்போ நான் அவங்கள காட்டி கொடுக்க போறது இல்லைங்கிற விஷயத்த முன்வைக்க போறேன். அதுல ஈஸியா அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நிச்சயமா விளையிடுவாங்க. இல்லை மிஸ்டர் தொல்காப்பியன், தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் அவங்க மசியவே மாட்டாங்க. இல்லை மிஸ்டர் கார்த்திக், எல்லா மனுஷனுக்கும் உயிர் பயம் உண்டு. அது என்ன குத்தனவங்களா இருந்தாலும் சரி, அந்த சக்தியா இருந்தாலும் சரி. உங்க கால்குலேஷன் ரொம்ப தப்பா இருக்கு. கால்குலேஷன் போறதுக்கு நாம யாருங்க? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவன் கணக்கு போட்டு வச்சுட்டான். என்ன தத்துவமா? இல்ல நிஜம். அப்ப நீங்க ட்ரையலுக்கு வர மாட்டீங்க? வருவேன், ஆனா அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்? அதான் சொன்னேனுங்க, நான் இப்போ அவங்கள காட்டி கொடுத்தா அது உங்க லைஃபுக்கு ரிஸ்க் ஆயிடும், உங்க பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். உஷா ஏந்திர, இவர்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க போலாம். என்னாச்சு சாந்தி? ஒண்ணும் இல்ல. இல்லை, இந்த கேஸில் நான் திடீர்னு ரிவர்ஸ் அடிச்சிட்டேனோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த பிரச்சனை நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது. தேவையில்லாமல் பாவம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அபியே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். அதனால தான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்.